ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான டேஸ்டியான கலர்ஃபுல்லான குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரியை வச்சு எப்படி ஒரு ஜெல்லி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. நான் வந்து ஒரு 2 பேக்கெட் ஸ்ட்ராபெரி வாங்கியிருக்கேன். ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு இதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதை க்ளீன் பண்ணிவிட்டு நான் இப்போ ஃபைனாக சாப் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ராபெரி எல்லாம் தனித்தனியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இதை 2 பேட்சாக பிரிக்க போகிறேன். அதனால் வந்து நான் ஃபைனாக சாப் பண்ணி 2 இதுவாக பிரிச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்க எல்லா ஸ்ட்ராபெரியும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஜெல்லி மேக்கிங்க்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து தனியாக ஒரு பேட்சை வந்து கொஞ்சமாக பிரிச்சுட்டு அதில் கொஞ்சமாக 1 கப் நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராபெரி சிரப் செய்ய போகிறோம். இப்போ நல்லா அடுப்பில் வச்சு பாயில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே நல்ல சிரப்பு நமக்கு வந்து ஸ்ட்ராபெரி சிரப் ஃப்ளேவர்ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இப்போ ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் வந்து அதுலேருந்து ஸ்ட்ராபெரியை மட்டும் பிரித்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். சிரப்பை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அந்த சிரப்புலேயே ஊற்றிடுங்க. அவ்வளோதான். நம்ம ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜரு. நான் வந்து இது ஜெலட்டின் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கடல் பாசின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு 50 கிராம் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். அதையுமே சேர்த்து நல்லா அதை வந்து அடுப்பில் வச்சு பாயில் பண்ண போகிறோம். நல்லா ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து தேங்காய் பால் ஊற்றலாம். நான் வந்து வெறும் நம்ம ஆவின் பால் தான் ஊற்றுறேன். தேங்காய் பால் ஊற்றினா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். சூடு கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றுங்க. அவ்வளோதான். நம்ம இப்போ ஊற்றி ஒரு மோல்டில் வச்சுட்டு நம்ம இன்னொரு பேட்ச் ஸ்ட்ராபெரி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நாங்கள் அதில் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ லாஸ்ட்டாக இதில் ஃபைனலாக வந்து நம்ம இதில் கண்டன்ஸ் மில்க் ஊற்ற போகிறோம். அது வந்து டேஸ்ட்டுக்காக நம்ம ஊற்றுறோம். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நல்லா டீப் ஃப்ரீஸில் வச்சிடலாம். இப்போ நல்ல ஜெல்லி செட் ஆகிடுச்சு. நல்லா நம்ம கட் பண்ணி சாப்பிட வேண்டியதான். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.